ஹலோ கைஸ், இன்னைக்கு கேக்கோட அவுட்புட் பாக்கிறதுக்கு நானே ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு லைன் கிங் தீம் கேக் தான் பார்க்க போறோம். இந்த கேக் சும்மா நம்மளே ஸ்கெட்ச் போட்டு பண்றதுனால அவுட்புட் நல்லா வருமா இல்ல ஏடா கூடமா வருவான்னு நமக்கே இப்போதைக்கு தெரியாது. சரி, அப்படி எப்படிதான் வருதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த கேக் வென்யூல தான் போய் அரேஞ்ச் பண்ணணும்ன்றதுனால மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு என்னைக்கும் இல்லாம அதிசயமா சீக்கிரமா வென்யூக்கு போயிட்டோம். எந்த அளவுக்கு அதிசயம்னு பாத்தீங்கன்னா, அங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் வரைக்கே முடியல. ஆனாலும் கஸ்டமர் அழகா நமக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்கிட்டாங்க. அங்க குடுகுடுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு டெக்கரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் சரியாதான் நடந்துட்டு இருக்கான்னு ஒரு வாட்டி என்ன நானே செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லதா போயிட்டு இருக்கு. இந்த நடுவுல இருக்க குரங்கு சார் சிம்பாவை தூக்கிட்டு இருக்கிறது எங்க ஐடியலே கிடையாது. ஆனா எனக்கு அந்த கேக்ல இருந்தா நல்லா இருக்குமோன்னு உறுத்திட்டே இருந்தது. அதனாலேயே அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அதை சொல்லியே ஆகணும், நடுவுல பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தனி லுக்கே கொடுத்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அது ஜங்கிள் செட்டப்லயே இருக்கணும்ன்றதுனால கேக்ல அங்கங்க எடிபிள் மோஸும் வச்சு விட்டுக்கிட்டோம். கூடவே அங்கங்க மண்ணு செட்டப்பும் கொடுத்தாச்சு. அது என்னன்னு தெரியல, எப்பயுமே இந்த லைன் கிங் தீம் பண்ணும்போது மட்டும் இந்த காக்காங்க கூட ஒரே போராட்டமா போயிருது. ஏன்னா அதை மினிமலா வச்சாதான் நல்லா இருக்கும். ஆனா அவனுங்களை எங்க வைக்கணும்ன்றதுதான் பெரிய போராட்டமா இருக்கு. எப்படியோ அவனுங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி பறக்க விட்டாச்சு. எல்லாமே வச்சாச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதேன்னு பார்க்கும்போதுதான் ஐயோ மரத்தோட மண்டையை மறந்துட்டோமேன்னு நோட் பண்ணேன். அப்புறமா மரத்தையும் மொட்டையா விடாம கம்ப்ளீட் பண்ணிட்டு மேல ஃபாண்டன்ட்ல சிம்பா லெவிட்டேட் ஆகிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேக்கையும் அழகா முடிச்சாச்சு. அப்புறமா நம்ம குட்டி பாப்ஸும் என்ட்ரி கொடுத்தாரு. கிடுகிடுன்னு வந்து கேக்க வெட்டினாரு, மோச்சுக்கு மோச்சுக்குன்னு சாப்பிட்டாரு. ஃபைனலா இப்படிதான் வரப்போது அவுட்புட்னு தெரியாமலே பண்ண கேக்கு இப்படிதான் டர்ன் அவுட் ஆயிருந்தது. இந்த கேக்குக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இதுல இருக்க நிறை குறைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. பாய்.